Hi students, in the video work involved in expansion and compression process. ஒரு expansion processலையும் compression processலையும் எவ்வளோ work done நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஒரு derivation, important question also. In most thermodynamic calculations, we are dealing with the evaluation of work involved in the expansion or compression of gases. நிறைய thermodynamic calculationsல நம்ம என்னதான் பண்ணுறோம் அப்படின்னா ஒர்க்கை எப்படி எவாலுவேட் பண்ணுறோம், ஒன்று எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் கேஸஸ் இல்லைனா கம்ப்ரெஷன் ஆஃப் கேஸஸை வச்சு தான் ஒர்க்கை எவாலுவேட் பண்ணுறோம். The essential condition for expansion or compression of a system is that there should be difference between external pressure and internal pressure. அதாவது எக்ஸ்பேன்ஷன் ஆர் கம்ப்ரெஷன் நடக்கிறதுக்கான எசென்ஷியல் கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ப்ரெஷருக்கும் இன்டர்னல் ப்ரெஷருக்கும் இடையில ஒரு டிஃபரன்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக. ஓகே, ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ரெஷர் வால்யூம் ஒர்க். இப்போது இந்த ப்ரெஷர் வால்யூம் ஒர்க்கை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிஸ்டத்தை கன்சிடர் பண்ணுவோம். அந்த ஒரு சிலிண்டர் எடுத்துக்கிறோம், அதில் n நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஐடியல் கேஸ் இருக்கிறதா வச்சுக்கலாம். அந்த சிலிண்டருடைய மேலே ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் பிஸ்டன் ஒன்று வச்சுருக்கோம். அந்த சிலிண்டரில் உள்ள கேஸுடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா, அந்த சிலிண்டருடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏன்னு எடுத்துக்கிறோம். டோட்டல் வால்யூம் ஆஃப் த கேஸ் இன்சைடு இஸ் VI. அதாவது அந்த கேஸுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிலிண்டருக்கு உள்ளே இருக்கக்கூடிய கேஸு அதனுடைய வால்யூம் VI. ப்ரெஷர் ஆஃப் த கேஸ், அதாவது கேஸுடைய இன்சைடில் ப்ரெஷர் P இன்டர்னல் அப்படின்னு எடுத்துக்கிறோம், PINT அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுதான் இப்போது நம்ம பார்த்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். ஓகே, ஒரு சிலிண்டர் எடுத்திருக்கோம், மேலே ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் பிஸ்டன் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், உள்ளே ஒரு கேஸ் இருக்குது. அந்த கேஸு இதனுடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏன்னு எடுத்திருக்கோம். ஓகே, உள்ளே இருக்கிற கேஸுடைய ப்ரெஷர் Pன்னு எடுத்திருக்கோம். அந்த கேஸ் வால்யூம் VI. ஓகே, இன் திஸ் கேஸ் ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். இந்த கேஸில் ஒர்க் டன் சிஸ்டத்து மேலே தான் நடக்குது. ஏன்னா பிஸ்டன் எங்கே இருக்குது, அந்த சிலிண்டர் மேலே இருக்குது. அந்த பிஸ்டனுடைய மூமெண்ட்டை பொறுத்து தான் ஒர்க் நடக்கும். அப்போது அந்த சிஸ்டத்து மேலே தான் ஒர்க் டன் நடக்குது, அந்த பிஸ்டனை வச்சு தான் ஒர்க் நடக்க போகுது. ஸோ அதனால் நமக்கு ஒர்க்கு டபிள்யூடைய வேல்யூ பாசிட்டிவ். ஸோ W = -F × Δx. வாட் இஸ் F? ஃபோர்ஸ். எவ்வளோ ஃபோர்ஸில் அந்த பிஸ்டன் மூவ் ஆகுது. டெல்டா எக்ஸுங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், எவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்துச்சு. டெல்டா எக்ஸை dx அப்படின்னும் மென்ஷன் பண்ணலாம். ஓகே, dx இஸ் த டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த பிஸ்டன் டியூரிங் த கம்ப்ரெஷன் அண்ட் F இஸ் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த கேஸ். அதாவது அந்த பிஸ்டன் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுங்கிறது Fன்னும், அந்த கம்ப்ரெஷன் அப்போது எவ்வளோ தூரம் அந்த பிஸ்டன் மூவ் ஆகி வால்யூம் டிக்ரீஸ் ஆகிருக்கு, கம்ப்ரெஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது டெல்டா எக்ஸ். அதாவது இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ அந்த பிஸ்டன் இருக்கா, திஸ் இஸ் த பிஸ்டன். இந்த இதுதான் நம்ம சொல்லக்கூடிய பிஸ்டன். இப்போ இந்த பிஸ்டன் மேலே எஃப்ங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது இந்த இடத்துல இங்கே இருந்த பிஸ்டன் கொஞ்சம் தூரம் மூவ் ஆகி இங்கே இருக்கலாம். அப்போது அந்த வால்யூமில் எவ்வளவு தூரம் உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே dx அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் வால்யூம். ஓகே, F இஸ் ஈக்குவல் டு P எக்ஸ்டர்னல் இன்ட்டு A. எஃப்ங்கிறது என்னது, அந்த ஃபோர்ஸுடைய வேல்யூ, எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இன்ட்டு A. ஏன்னா அந்த ஃபோர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி தான் கொடுக்குறோம், வெளியே இருந்து தான் கொடுக்குறோம். ஸோ ஃபோர்ஸுங்கிறது எதை பொறுத்து அமையும், அந்த அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ப்ரெஷரை பொறுத்து அமைகிறது. அப்போது எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இன்ட்டு கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். So force is equal to P external into A. Substituting 7.3 in 7.2. இப்போ F வேல்யூ நமக்கு தெரியுமா, இந்த F வேல்யூ எடுத்து ஃபஸ்ட்டு 7.2 ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஈக்குவேஷன் எப்படி கிடைக்கும், W is equal to -P external into A into delta x. A into delta x என்னன்னு சொல்கிறோம், சேஞ்ச் இன் வால்யூம். அதாவது ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம். ஃபைனல் வால்யூம் இஸ் டேக்கன் as VF, இனிஷியல் வால்யூம் இஸ் டேக்கன் as VI. ஸோ சேஞ்ச் இன் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு VF minus VI. இப்போ A இன்ட்டு டெல்டா எக்ஸ்னு எழுதியிருக்கோமா. இப்போ இது பார்த்தீங்கன்னா A இன்ட்டு டெல்டா எக்ஸ் எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியாச்சு, ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம், VF minus VI. அப்போ W is equal to -P external into VF minus VI. A இன்ட்டு டெல்டா எக்ஸுக்கு பதிலாக இந்த VF minus VIயை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு 7.4ங்கிற ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கிது. இப்போ அந்த VF minus VIங்கிறது சேஞ்ச் இன் வால்யூம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபைனல் வால்யூம் இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூமில் ஃபைனல் வால்யூம் ஸ்மால் வேல்யூவாகவும் இனிஷியல் வால்யூம் லார்ஜ் வேல்யூவாகவும் இருக்கும்.
எதனாலன்னு பாருங்கள், இங்கே கம்ப்ரஷன் தானே ப்ராசஸ் நடக்குது. கம்ப்ரஷன் ப்ராசஸ் நடக்கும்போது வால்யூம் டிக்ரீஸ் ஆகுமா கம்ப்ரஷனில்? இப்போ ஃபைனல் வால்யூம் என்ன ஆகிருக்கும், உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகியிருக்கும் இனிஷியல் வால்யூமை கம்பேர் பண்ணும்போது. அப்போது இங்கே விஎஃப் மைனஸ் விஐ அப்படிங்கும்போது ஃபைனல் வால்யூம் வந்து ஸ்மால் வேல்யூவாக இருக்கும், இனிஷியல் வால்யூம் வந்து கொஞ்சம் லார்ஜ் வேல்யூவாக இருக்கும். அப்போது விஎஃப் மைனஸ் விஐ என்னவா மாறிடும், இட் இஸ் அ நெகட்டிவ் வேல்யூவாக வரும். இப்போ டெல்டா வி என்ன சைனில் வரும், நெகட்டிவ் சைனில் வரும். ஓகே, இப்போது எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்லையும் மைனஸ் இருக்குது, டெல்டா விலையும் மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிகம்ஸ் ப்ளஸ். ஓகே, negative into negative என்ன ஆகும், converted into positive. So W is equal to P external into delta V. Since work is done on the system, it is a positive quantity. இப்போது ஒர்க் டன் வந்து ஆன் த சிஸ்டம் நடந்துச்சு, சிஸ்டத்து மேலே நடந்துச்சு அப்படின்னா ஒர்க் வந்து ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டியாக தான் கிடைக்கும். இப்போ நமக்கு பாசிட்டிவில் தானே கிடச்சிருக்கு. W equal to P external into delta V. There is no negative sign. So ஒர்க் டன் வந்து ஆன் த சிஸ்டமாக இருக்கிறதுனால இங்கே பாசிட்டிவாக இருக்குது. If the pressure is not constant but changes during the process such that it always infinitesimally greater than the pressure of the gas. அதாவது ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இல்லாமல் மாறிக்கிட்டே இருக்கிறதா வச்சுக்கலாம். ஓகே, அப்போது ப்ரெஷர் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், அங்கே அதில் இருக்கக்கூடிய கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேஸுக்குன்னு ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஓகேவா, அந்த கேஸுடைய ப்ரெஷரை விட ரொம்ப சின்ன அளவில் தான் ஒரு சேஞ்ச் நடக்குது அங்கே. ஓகே, அதை தான் இங்கே என்னென்னு சொல்லியிருக்காங்க, இன்ஃபினிட்டெசிமலி கிரேட்டர் தேன் தி ப்ரெஷர் ஆஃப் த கேஸ். அந்த ப்ரெஷர் ஆஃப் த கேஸை விட ரொம்ப சிறிய அளவில் தான் அதிகமாக இருக்குது. தென் அட் ஈச் ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்ரெஷன் த வால்யூம் டிக்ரீசஸ் பை அன் இன்ஃபினிட்டெசிமல் அமௌண்ட். அதாவது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்ரெஷன்லேயும் வால்யூம் என்ன ஆகுது, ஒரு சின்ன அளவில் தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ சேஞ்ச் இன் வால்யூம் வந்து இங்கே என்னென்னு எடுத்திருக்காங்க, டிவி. In such a case, we can calculate the work done on the gas by the relation. இந்த கேஸில் வந்து ஒர்க் டன்னை வந்து என்ன ரிலேஷன் மூலமாக மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா, W reversible equal to minus integral of VI to VF external pressure into DV. இந்த இன்டகிரேஷன் மூலமாக டிஃபைன் பண்ணலாம். W reversible is equal to minus integral of VI to VF external pressure into dV ன்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். In a compression process, external pressure is always greater than the pressure of the system. கம்ப்ரெஷன் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ப்ரெஷர், அதாவது இந்த சிஸ்டத்துக்கு வெளியே இருக்கிற ப்ரெஷர் வந்து அங்கே உள்ளே இருக்கிற ப்ரெஷரை விட எப்படி இருக்கும், அந்த சிஸ்டத்தோட ப்ரெஷரை விட அதிகமாக இருக்கும். அப்போ எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் எப்படி டிஃபைன் பண்ணலாம், இங்கே எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் ஈக்குவல் டு இன்டர்னல் ப்ரெஷர் ப்ளஸ் டிபி. ஓகே, internal pressure plus difference in pressure. In an expansion process, இங்கே கம்ப்ரெஷன் ப்ராசஸில் நம்ம எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் எப்படி டிஃபைன் பண்ணமோ அதுக்கு ஆப்போசிட்டில் வரும். விச் மீன்ஸ் அங்கே பாசிட்டிவ் சைன் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளஸ் டிபிங்கிற இடத்துல இங்கே மைனஸ் வரும், அவ்வளோதான். அப்போது எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் ஈக்குவல் டு இன்டர்னல் ப்ரெஷர் மைனஸ் டிபி. இப்போ ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் ஒரு கர்வ் போட்டோன்னா நமக்கு இந்த மாதிரி தான் இந்த கர்வ் கிடைக்கும். when pressure is not constant and changes in infinitesimally small steps during compression from VI to VF, the pressure volume plots look like in figure 7.4. அதாவது வந்து சின்ன சின்ன சேஞ்சஸோட வால்யூம்லையும் ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இல்லாமல் சின்ன சின்ன சேஞ்சஸோட சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் ப்ரெஷர் வால்யூம் கர்வ் கிடைக்கும். வால்யூமும் சேஞ்ச் ஆகுது, ப்ரெஷரும் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கும்போது. ஓகே, ஒர்க் டன் ஆன் த கேஸ் இஸ் ரெப்ரசன்டட் பை த ஷேடட் ஏரியா. இந்த ஷேடட் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷேட் ஏரியா எதை மென்ஷன் பண்ணுது, ஒர்க் டன் ஆன் தி கேஸ். ஒர்க் டன் ஆன் தி கேஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஷேடட் ஏரியா வந்து நமக்கு மென்ஷன் பண்ணுது. ஓகே, இன் ஜென்ரல் கேஸ் வி கேன் ரைட். இப்போ ஜென்ரலாக இது எப்படி எழுதலாம், எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் ஈக்குவல் டு இன்டர்னல் ப்ரெஷர் ப்ளஸ் ஆர் மைனஸ் டிபி. such processes are called reversible process. இந்த ப்ராசஸை வந்து என்னென்னு சொல்கிறோம், ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். For a compression process, work can be related to internal pressure of the system under reversible conditions by writing equation. அதாவது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கம்ப்ரெஷன் ப்ராசஸில் நடக்கக்கூடிய ஒர்க்கை வந்து இன்டர்னல் ப்ரெஷரோட நம்ம ரிலேட் பண்ணி ரிவர்சிபிள் கண்டிஷனில் ஒரு ஈக்குவேஷன் கொடுக்க முடியும். அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா, W ரிவர்சிபிள் ஈக்குவல் டு மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் VI டு VF இன்டர்னல் ப்ரெஷர் இன்ட்டு டிவி.
for a given system with an ideal gas. இப்போ சிஸ்டமில் இருக்கிற கேஸ் ஐடியல் கேஸாக இருந்தால் we are taking ideal gas equation. ஆல்ரெடி ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எங்கே ஸ்டடி பண்ணீங்க? in the gaseous state. What is the ideal gas equation? PV equal to nRT. Here we are taking internal pressure. So P is replaced by P internal. Okay. So P internal into V equal to nRT. இப்போ நமக்கு வந்து இதில் வந்து இன்டர்னல் ப்ரெஷர் வேணும். ஸோ வால்யூமை வந்து ஆப்போசிட் சைட் கொண்டு போகிறோம். ஸோ P internal equal to nRT divided by V. இப்போ நமக்கு வந்து இன்டர்னல் ப்ரெஷர் வேல்யூ கிடச்சிருச்சு. இந்த வேல்யூ எடுத்து இந்த இன்டகிரேட்டட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். W reversible equal to minus integral of VI to VF nRT by V into dV. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டகிரேஷனை விட்டு நம்ம எதெல்லாம் வெளியே எடுக்க முடியும் அப்படின்னா இங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸை வந்து வெளியே எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ எதெல்லாம் வெளியே எடுக்கலாம்? n நம்பர் ஆஃப் மோல்ஸ் அண்ட் கேஸ் கான்ஸ்டன்ட் ஆர் டெம்பரேச்சர் T. இந்த மூணையுமே இன்டகிரேஷனை விட்டு வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்தால் இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? W reversible equal to minus nRT integral of VI to VF into dV by V. இப்போ பார்த்தீங்கன்னா integral of dV by V இப்போ பார்த்தீங்க அப்படின்னா dV by dVயோடைய இன்டெக்ரல் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் என்ன வரும்? ln Vன்னு எழுதலாம். ln V. ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது? VI VF அந்த வேல்யூஸ் அப்படியே இருக்கும். ஓகே, why we are write like this? மேத்தமெட்டிக்கலில் dx by xன்னு வந்துச்சு அப்படின்னா பார்த்துக்கோங்க. மேத்தமெட்டிக்ஸில் dx by x this is the formula வந்துச்சு அப்படின்னா we are write ln x or log x. நம்ம இந்த மாதிரி எழுத முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக இங்கே v இருக்குது. ஸோ dv by vயை நம்ம எப்படி எழுதலாம்? ln vன்னு எழுதலாம் ஆர் log vன்னு எழுதலாம். இங்கே வந்து நம்ம ln vன்னு யூஸ் பண்ணுறோம். ஏன்னா lnங்கிறது என்னது? log to the base eன்னு வரும். ஓகே, இப்போது ln நம்ம எழுதலாமா ஃபார்முலா படி? இப்போது W reversible is equal to minus nRT into ln of. இப்போ ln Vன்னு எழுதுவோம். அதுக்கப்புறமா லிமிட்ஸ் அப்ளை பண்ணோன்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். அப்போ எப்படி வரும்? ln ஆஃப் அப்பர் லிமிட் என்ன? VF மைனஸ் ln ஆஃப் VI. எப்போவுமே லான்லையும் சரி லாக்லையும் சரி நம்ம நெகட்டிவில் இருந்துச்சு, அதாவது சப்ராக்ஷனில் இருந்துச்சுன்னா அதை வந்து டிவிஷனில் மாற்றி எழுதலாம். அதை தான் இங்கே பண்ணியிருக்காங்க. இப்போ அது எப்படி மாறும்? W reversible equal to minus nRT ln of VF divided by VI அப்படின்னு மாறி இருக்கு. இப்போ இங்கே இருக்கிற இந்த லானுங்கிற டேர்மை வந்து நம்ம லாகாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? 2.303ங்கிற கான்ஸ்டண்ட்டை வச்சு மல்டிப்ளை பண்ணால் லான் இஸ் கன்வெர்டட் இன்டு லாக். ஓகே, எந்த இடத்துல லான் லாகாக கன்வெர்ட் ஆகியிருந்தாலும் அங்கே வந்து 2.303 அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. இந்த வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் நம்ம லானை என்னவா மாற்ற முடியும்? லாகாக மாற்ற முடியும். இந்த லாக் பார்த்தீங்கன்னா லாக் டு த பேஸ் 10 அந்த லாக். ஓகே, அப்போ ஈக்குவேஷன் நமக்கு எப்படி கன்வெர்ட் ஆகும்? W reversible equal to minus 2.303 nRT log of VF by VI. இதுதான் நமக்கு கிடச்சிருக்கிற ஃபைனல் ஈக்குவேஷன். the work done in expansion and compression process கான equation. if VF is greater than VI, அதாவது ஃபைனல் வால்யூம் வந்து இனிஷியல் வால்யூமை விட அதிகமாக இருந்தால் அங்கே என்ன நடந்திருக்கணும்? எக்ஸ்பேன்ஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ எக்ஸ்பேன்ஷன்னா சைன் ஆஃப் ஒர்க் டன் பை த ப்ராசஸ் இஸ் நெகட்டிவ். ஒர்க் டனுக்கு வந்து நெகட்டிவாக இருக்கும். ஏன்னா ஒர்க் டன் வந்து அந்த சிஸ்டத்தினால நடந்திருக்குது. ஓகே, சிஸ்டத்து மேலே நடக்கலை. அடுத்தது வந்து VF இஸ் லெஸ் தேன் VIன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து கம்ப்ரெஷன் நடந்திருக்கு. ஃபைனல் வால்யூம் குறைவாக இருக்கும் இனிஷியல் வால்யூமை விட. சைன் ஆஃப் ஒர்க் டன் ஆன் த ப்ராசஸ் இஸ் பாசிட்டிவ். இப்போ சைன் கன்வென்ஷன் பார்த்தோம்ல ஹீட்டுக்கும் ஒர்க்குக்கும், அதை வந்து இங்கே ஒரு சின்ன டேபிளில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் ஹீட் இஸ் அப்சார்ப்டு பை த சிஸ்டம்னா ப்ளஸ் Q. அதுவே வந்து ஹீட் இஸ் எவால்வ்டு பை த சிஸ்டம்னா தட் இஸ் மைனஸ் Q. ஒர்க் டன் பை த சிஸ்டம் W மைனஸ் W. ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் ப்ளஸ் W. ஓகே, உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். திஸ் டெரிவேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன். ஒர்க் டன் இன் கம்ப்ரெஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ் 5 மார்க்ஸில் கேட்குறக்கு சான்ஸ் உள்ள ஒரு டெரிவேஷன். இந்த டெரிவேஷன் நல்லா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.